அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் மையன்பர்களுக்கும் எனது வணக்கம். முதலில் நாங்கள் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டம் மேல்நத்தம் கிராமத்திலேருந்து வசித்து வந்துகிறோம். தற்பொழுது நாங்கள் தென்கொரியாவில் வசித்து வந்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு பார்த்திங்கன்னா பல விசா சம்பந்தமாகவும் பல பிரச்சனைகளாகவும் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது இந்த மாதிரி தேனி மாவட்டத்தில் வெங்கடாஜலபுரத்தில் உள்ள நமது நாகம்மாள் மற்றும் சுயம்பு நாகலட்சுமி வாராகியம்மன் ஆலயம் இருக்குதுன்னு என்னோடய சகோதரி ஒருத்தவங்க அறிமுகப்படுத்தினாங்க. அதிலிருந்து நாங்கள் அங்கே இருந்துக்கிட்டே அம்மாவை பற்றி நிறையா யூடியூப் சேனல் மூலமாக நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். நாங்களும் வேண்டுதலை வச்சோம். கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் கூட 9ஆம் தேதி போல் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பல விசா சம்மந்தமான பல இடையூறுகள் இருந்தது. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அம்மாவிட்ட வேண்டிக்கிட்டோம், நல்லபடியாக செஞ்சு தரணுமான்னு சொல்லி வேண்டும் பொழுது அவங்களே எங்களுக்கு அனைத்து விதமான இடையூறையும் நீக்கி விசா ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதோட நன்றி கடனாக நாங்கள் இப்போ அந்த தாயை பார்க்க வந்திருக்கிறோம். எங்களால் முடிஞ்ச இறைப்பணியை செஞ்சுருக்கோம். அந்த அம்மாவோட அருளை நாங்கள் பெற்றிருக்கோம். இதே போல் அனைத்து தமிழ்நாட்டில் உள்ள மற்றும் இந்தியாவில் உள்ள உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களும் ஆன்மீக மையன்பர்களும் அனைத்து மக்களும் அம்மாவின் அருளை பெற வேண்டுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டம் மேல்நத்த கிராமம். தற்பொழுது தென்கொரியாவில் வசித்து வருகின்றோம். எங்களுக்கு 15 வருடங்களாக குழந்தை இல்லை. இப்பொழுது தற்சமயம் 1 வருடமாக என்னுடைய நாத்தனார் கோயிலை பற்றி சில விஷயங்களை கூறினார்கள். அப்பொழுது நான் யூடியூப் சேனல் மூலமாக அம்மாவை பற்றி தெரிந்து கொண்டேன். ஒவ்வொரு வீடியோக்களையும் மறக்காமல் பார்ப்பேன். அப்பொழுது வேண்டுதல் கடிதம் மாதம் ஒரு முறை வேண்டுதல் கடிதம் வைத்து கொண்டே போய் 5½ ஆண்டுகள் கொரியாவில் வசித்தார். அப்பொழுது நான் 2 வருடங்களுக்கு முன்பு ஒரு முறை வீட்டுக்கு வந்துட்டு போங்கன்னு பல முறை ஃபோனில் கூறினேன். ஆனால் அவர் நான் வர முடியாது என்று எங்களுக்குள் குழந்தை இல்லாததனால் சிறு பிரச்சனைகள் டைவர்ஸ் ரேஞ்ச் வரையும் போணுச்சு. ஆனால் நான் அம்மாவோட நம்பிக்கையில் கண்டிப்பாக கைவிட மாட்டாங்க நம்பிக்கையோடு இருந்தேன். ஆனால் ஒரு நாள் ரொம்ப அழுது புலம்பினை போய் பார்த்து விட்டு இருக்கும் பொழுது வாராகி சட்டுன்னு கண்ணை மறைச்சிட்டு போகிற மாதிரி ஒரு அலை மாதிரி வந்துட்டு போனாங்க. அதை நான் உண்மையாக 100% உணர்ந்தேன். அதுக்கப்புறம் என் கணவர் ஃபோன் பண்ணார். ஃப்ரீயாக பேசி ஒரு முறை என்னை மலேசியாவிற்கு 3 நாட்கள் 5½ ஆண்டுகளுக்கு பிறகு 3 நாட்கள் எனக்கு லீவு இருக்கிறது போ அப்படின்னு சொல்லி என்னை அழைத்து 2 மாதங்களில் நான் கொரியாவுக்கும் சென்று விட்டேன். ஆனால் கொரியாவுக்கு சென்றது எப்படின்னா வேண்டுதல் கடிதம் வைத்தேன். நான் குழந்தைக்காக நான் வைக்கல. ஃபஸ்ட்டு என்னோட கணவரோட நான் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி மாதம் என்னோட வேண்டுதல் கடிதத்தை அம்மாவோடக்கு சமர்ப்பித்தேன். எனக்கு 4 வேண்டுதல் கடிதம் வச்சேன். 5ஆவது வேண்டுதல் கடிதத்தில் தென்கொரியாவில் என் கணவருடன் போய் சேர்ந்து வர வேண்டி கண்டிப்பாக எங்களுக்கு அம்மா செய்வாங்கன்னு நம்பிக்கையில் நான் இருக்கேன். இடையில் என் கணவருக்கு விசா பிரச்சனை இருந்தது. அப்பொழுது ரொம்ப மனக்குழப்பமாக இருந்தோம். ஊருக்கு வரணும், அம்மாவை பார்க்கணும்னு ஒரே முடிவாக இருந்தோம். அப்பொழுது என் கணவர் மிக மன உளைச்சலில் விசா கிடைக்கணும்னு வெளியில் டாக்குமெண்ட்டை எடுத்துக்கொண்டு போனார். அப்பொழுது நான் அம்மாவின் திருநீரை எடுத்து நெத்தியில் வைத்து அவர்களுடைய கயிறை கையில் கட்டிவிட்டு வெற்றியுடன் திரும்பி வருவீர்கள் என்று அனுப்பினேன். 1/2 மணி நேரத்தில் எனக்கு விசா கிடைத்து விட்டது என்று ஃபோன் மூலம் தகவலை தெரியப்படுத்தினார். அதே நிமிடம் 1 மணி நேரத்தில் நாங்கள் அங்கிருந்து டிக்கெட் போட்டு நாங்கள் இங்கே இந்தியா வந்துட்டோம். அம்மாவை பார்க்கணும்னு 2 நாட்கள் ஆகிவிட்டது. அம்மாவை பார்க்க வெகு விமர்சையாக ஆவலுடன் ஓடோடி பார்த்தேன். நான் என் கணவரை வெளியில் அனுப்பும் பொழுது உங்களுக்கு அம்மாவின் மூலம் விசா கிடைத்து விட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டதற்கு விசா மட்டும் கிடைத்து விட்டால் நான் என்னால் முடிந்த ஒரு அன்னதானத்தையும் அனைவருக்கும் அன்னதானம் வழங்குவேன். கோயிலில் சென்று என்னென்ன பொருட்கள் இல்லையோ அதை பார்த்து என்னால் முடிந்த ஒரு சிறு உதவிகளை நான் கோயிலுக்கு செய்து வைப்பேன் என்று கூறிவிட்டு சென்றார். அதை கண்டிப்பாக அவர் செய்ய வேண்டும். ஆக்கப்பூர்வமா நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். நான் அதை உணர்ந்திருக்கேன். முழுசா நான் அதை உணர்ந்திருக்கேன். 4 முறை அனுபவிச்சிருக்கோம். ரொம்ப அதில் மறுபடியும் இன்னொரு வேண்டுதல் வச்சிருக்கிறோம். அதை கண்டிப்பா ஆரோக்கியமா எங்களுக்கு தருவாங்க நம்புகிறோம். எனக்கு 2 எனக்கு முறைப்படுத்தி கொடுத்துட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு வேணுனதே என் வீட்டுக்காரர் என்கிட்ட ஒழுங்காக ஃபோனில் பேசணும்னு நான் ரொம்ப 1 வருஷமாக ரொம்ப மண்டாடினேன் பல பிரச்சனைகளால். ஆனால் வேண்டுதல் கடிதம் வச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும்தான் வைப்பேன். எல்லாம் பல மாதிரி நிறையா வைக்க மாட்டேன். என் வீட்டுக்காரர் என்னை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் வேண்டுதல் கடிதம் வச்சேன். ஒரு 2-3 தடவை வச்சோடனே என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டாரு. அடுத்து நான் அவரை பார்க்கணும்
அப்படின்னு சொன்னேன். 3 நாள் லீவில் அதுவே எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருந்துச்சு. என்னோட 1 மாதம் 2 மாதம் ஸ்பெண்ட் பண்ணலைனாலும் 3 நாள் என் கூட வந்து மலேசியாவில் வந்து என்னை பார்த்துட்டு போனார். அடுத்த 2 மாதத்தில் அடுத்து என்னோடய வீட்டுக்காரரு ஒன்று நான் அவரோட போய் இருக்கணும், இல்லைன்னா அவர் இங்கே என்னோட வந்துடணும், எங்களுக்கு காசு பணம் முக்கியம் இல்லை, குழந்தை தான் முக்கியம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். அப்போது என் வீட்டுக்காரர் ரொம்ப விடாமுயற்சியில் என்னை பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி விடாமுயற்சியில் ஒரு முறை தோற்றேன், 2வது முறை நான் வெற்றி அடைஞ்சு தென்கொரியாவில் போய் இறங்கிவிட்டேன். அதற்கு இந்த அம்மாவிற்கு கோடான கோடிய நன்றியை தெரிவிக்கணும். வேண்டுதல் கடிதம் உண்மை நான் அதில் உண்மையாக உணர்ந்தது. வேண்டுதல் கடிதம் எழுதின அன்னைக்கே எனக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும். மனசார எழுதுவேன். என்னோட கண்ணீர் அதில் வடிஞ்சு, அந்த லெட்டரில் வடிஞ்சு. ரொம்ப நன்றி அம்மாவுக்கு, ரொம்ப நன்றி. என்றும் அம்மாவின் பாதம். அம்மா கேட்க வேண்டியது இருக்காங்க. உட்காருங்க.